கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்றோம் பாருங்களேன், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. எப்படி நம்ம கர்த்தருக்கு பிரியமாக ஆக்கப்பட்டோம், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். எபேசியர் 1:6 இப்படியாக ரொம்ப அழகாக சொல்லுகிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். பிதா நம்மளை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிறபடியா, நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியா ஒரு செயலை செய்கிறார். அதுதான் இயேசுவை அனுப்பி நம்மை மீட்டுக் கொள்ளும் செயல். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் நிலை என்னவென்றால், அவன் பிதாவால் பிரியமானவனாக பார்க்கப்படுகிறான். நம்ம நிறைய உழைக்கிறோம். என்ன உழைக்கிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பிரியமா இருப்பதற்கு ஏதோ ஒண்ணு செய்யணும், ஏசப்பாவுக்கு நான் பிரியப்படுத்திட்டே இருப்பதற்கு ஒண்ணு நான் செய்யணும். பொறுங்க, நான் இதை முழுமையா நான் சொல்லும் பொழுது இது எப்படி ஆனது என்று நம்ம பேசுவோம். வசனம் இப்படியாக சொல்கிறது. ரோமர் 5:11-21 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்துட்டீங்க வந்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். நாம் நீதிமானாக்கப்பட்டது மிகவும் அழகாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அந்த 11-21 வரைக்கும் முடிச்சோன்னு ரொம்ப அழகா சொல்லுவாரு, சரி அநேக குற்றங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கு நீ பாவத்திலேயே நிலைநிற்பியா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் தேவனை காயப்படுத்தவும் முடியும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், ஆனா கட்டாயமா நான் பிரியப்படுத்தி கொண்டே இருந்தால்தான் நம்ம என்மேல் ரட்சிப்பிலே பிரியமா இருப்பாய் அப்படின்னு அங்க சொல்லப்படல. நான் இதுல ஒரு கிளாசிபிகேஷன் நம்ம கொடுக்க விரும்புறோம் அப்படின்னா, வசனங்கள் அழகாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:30, 2 கொரிந்தியர் 5:21. பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்க 5 ரோமர்ல சொல்லுது, ஒரு மனிதனுடைய பாவத்தினால எப்படி எல்லாரும் அங்க போனாங்களோ கீழ்ப்படியாமைனால, அதே மாதிரி பிந்தின ஆழமாகி ஏசப்பாவோட கீழ்ப்படிதல்னால எல்லாரும் பிதாவிடம் சேர்வதற்கு கேட் ஓப்பன் ஆகுன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற காரியம், நீங்கள் பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பிரியமானவர்கள் என்று நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பிரியமானவர்கள் என்று நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த பிரியமாவதற்கு நாம் என்ன செஞ்சோம் தெரியுமா? நாம் விசுவாசித்தோம். எதை விசுவாசிச்சோம்? ஏசப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு விசுவாசிச்சோம். நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்தோம். என் மாதிரி உயிரோடு எழுந்தி உண்மையா கூட இருக்கிறீங்கன்னு அறிக்கை செய்தோம். கர்த்தர் நல்லவர். ஆனா இந்த வார்த்தை மிக முக்கியமாக குறிப்பது என்னவென்றால், நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல நம்மளுடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட பொழுது தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டபடி ஆவியானவரால அது ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கு. உயிர் திறந்த இயேசுவோட எழுப்பப்பட்டிருக்கிறது. அது பிதாவால் எப்படி பார்க்கப்படுகிறதுனா, இயேசுக்குள்ள பார்க்கப்படுகிறதுனால ரொம்ப பிரியமா பார்க்கப்படுது. இதை நீங்க என்ன நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. ஆனா இந்த ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, ஆத்மா விரும்புறது இல்ல, நினைத்ததை முடிவெடுத்து செய்வது. கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அது என்ன முடிவு எடுக்குதோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. அப்போ நான் கான்சியஸா கர்த்தருக்கு பிரியம் இல்லாததையும் நான் செய்ய முடியும், கான்சியஸா கர்த்தருக்கு பிரியமானதையும் செய்ய முடியும். சோ நான் பிரியமா இருக்கிறேன், ஸ்தோத்திரம். எதுல? ஆவியில. மாற்றவே முடியாது. ஆனால் நான் தினம் தினம் மறுரூபமாகி தேவனை பிரியப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். இல்லை என்றால் உலகத்திற்குரிய ஒத்த வேஷத்தை தரித்து நான் பிரியமில்லாதவனாகவும் வாழ முடியும். நீங்க எதை முடிவெடுக்கிறீர்கள்? நீங்கள் எதை முடிவெடுத்து கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை போல உங்களை பாவித்து நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்கள். நான் கர்த்தரை என் முழு மனதோடும் துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன் என்று. அப்புறம் சரீரம் ரொம்ப சிம்பிள். ஆமா, ரொம்ப நாள் ரசிக்கப்பட்டு ரொம்ப நல்லா ஜோமிட்லாம் இருந்தீங்கன்னா ரொம்பலாம் போராடாது. உங்களுடைய என்விரான்மெண்ட் ஃபேக்டரி ஏசப்பாவை பத்தியே இருந்துச்சுன்னா அது ரொம்பலாம் டிசீவ் பண்ணாது. ஆனாலும் சரீரத்திலே நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? அப்ப முன்னானவைகளை பார்த்து பின்னானவைகளை மறந்து நாம் ஓடிக்கொண்டே இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய காரியம்
நாம் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் வந்தார். அவர் வந்ததினால் இயேசு எப்படி பிரியமாய் பிதாவினால் பார்க்கப்பட்டாரோ அப்படியே நான் பார்க்கப்படுகிறேன். அப்ப நம்ம என்னங்க பாட முடியும்? நம்ம எல்லாம் சேர்ந்து பாட ரொம்ப தெரிஞ்ச பாட்டு. மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை துங்க நேரிடியும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். செயல்பாடுமா? இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்பா, ரோமர் 5 சொல்லப்பட்டிருக்கிறபடியே, எபேசியர் 1 சொல்லப்பட்டிருக்கிறபடியே, அப்பா, இது உம்மால் உண்டான ஈவு தகப்பனே, உடைய கிருபை அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இயேசுவால் பிரியமானவர்களாய் பார்க்கப்படுகிறோமே ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டதினால், அப்பா, பிதாவினால் கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் பார்க்கப்படுகிறோமே ஸ்தோத்திரம். நாங்கள் பிரியமானவர்களாய் இருக்கிறோமே ஸ்தோத்திரம். இந்த நிலையை நாங்களே நினைச்சாலும் மாற்ற முடியாதுப்பா. ஆனா நாங்கள் உங்களை துக்கப்படுத்த விரும்பல டேடி. எங்களுடைய சிந்தனைகளிலும் எங்களுடைய முடிவுகளிலும் கூட உண்மை துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். உலகத்தை அல்ல, உலகத்தின் போக்கிற்கும் அல்ல, சுயத்திற்கும் அல்ல, பிசாசனுடைய எந்த தந்திரத்திற்கும் அல்ல, நாங்கள் உண்மையே துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துவோமா இயேசப்பா. நீ செய்த செயல்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த செயலினால் எங்களை மீட்டுக் கொண்டிரே ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரித்தீரே ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்தி பிதாவுக்கு பிரியமானவனாய் நிறுத்தி இருக்கிறீரே ஸ்தோத்திரம். நன்றி பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you. God bless you.